தயாநிதி மாறன் பாராளுமன்ற உறுப்பினர் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் அவர்களும் நமது மண்ணின் மைந்தர்களாம் ஆம் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு திரு சரவணன் கீரமங்கலம் வேம்பமணி கைப்பற்று கழகத்தினுடைய பொருளாளர் அவர்கள் இதோ வரவேற்புரை நல்குவார்கள். முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியாரின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகமும் அன்போடு வரவேற்குமாறு உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இதோ நமது வீரமங்கலம் வேம்பமணி மண்ணினுடைய மைந்தர்கள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி நமது கீரமங்கலம் வேம்பமணி மண்ணிலே இந்த விளையாட்டு களத்திலே நடக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. பேங்க் சென்னை, ஜிஎஸ்டி சென்னை ஆகிய அணியினர் இதோ நமது சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து கொள்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. நமது கீரமங்கலம் வேம்பமணி கைப்பற்று கழகத்தினுடைய வரலாற்றில் இந்த மைதானத்தில் பல போட்டிகளும் நடத்தி சிறப்பித்த இந்த மைதானத்தை இன்றைய தினம் நமது அமைச்சர்களோடு சிறப்பாக இந்த போட்டி துவங்குகின்ற நிகழ்ச்சியாக இதோ இந்த வீரர்களை அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நமது மண்ணினுடைய மைந்தர் கைப்பந்து வீரர் இந்த போட்டியிலே ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு இந்த விளையாட்டுக் கழகத்தினுடைய பொருளாளர் சால்வை அணிவிக்க இந்த விளையாட்டுத்துறை ஒருங்கிணைப்பாளர் ஓ சிவகுருநாதன் அவர்கள் இங்கே நினைவு சிவகுரு அவருடைய நண்பன் ராஜகுரு சிவகுருக்கு ஒரு ராஜகுரு காலையில் வாங்க சரி ஒன்று இந்தியன் பேங்க் கீரமங்கலம் மற்றும் வேம்பங்குடி மேற்கு கைப்பற்றத்தின் சார்பாகவும் தமிழ் இனத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த மாநில அளவிலான கைப்பந்து போட்டிகளுக்கு வருகை தந்து ஏற்பாடு செய்து இந்த விழாவில் கழகத்திற்கு அனுப்பி வைத்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை சாரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நமது மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் வருங்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கின்ற மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இந்த விளையாட்டுத்துறைக்கு முன்னெடுத்ததோடு மட்டுமல்ல, சர்வதேச அளவில் கேலோ இந்தியா போட்டிகள் உட்பட பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளை நடத்தி இந்தியாவின் கவனம் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வைத்தவர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சர்வதேச அளவில் போட்டிகளில் பங்கேற்கின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வெற்றி பெற்றவுடன் கடந்த ஆட்சி காலத்தில் தங்கள் நாட்டிற்கு தனியாக திரும்பி வருவார்கள், தன்னந்தனியாக. ஆனால் இன்றைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற தமிழன் உலகில் எந்த இடத்தில் எந்த பகுதியில் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்ற உடனேயே வாழ்த்து தெரிவிக்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி வெற்றி பெற்று விமான நிலையத்திற்கு திரும்புகின்ற பொழுது அமைச்சர்களை விளையாட்டுத்துறை சார்ந்த அதிகாரிகளை அனுப்பி அந்த விளையாட்டு வீரர்களை மேலதாளங்கள் முழங்க அந்த விளையாட்டு வீரரை வரவேற்கின்ற மனம் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தான். அதே மாதிரி தேசிய அளவில் சர்வதேச அளவில் நீங்கள் வெற்றி பெற்றவுடன் குறிப்பாக ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெறுகின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தங்கப்பதக்கம் வெல்வதற்கு 3 கோடி ரூபாய், வெள்ளிப்பதக்கம் வெல்பவருக்கு 2 கோடி ரூபாய், வெண்கலப் பதக்கம் வெல்வதற்கு 1 கோடி என்று அறிவித்து சர்வதேச அளவில் ஒழுங்கு போட்டியில் விளையாட்டு வீரர்களை தயார்படுத்தி வெற்றிக்காக வித்திட்ட இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். அதே மாதிரி பாரா ஒலிம்பிக் போட்டியில் 2020 நமது மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றவுடன் அவருக்கு 2 கோடி ரூபாய் பரிசு வழங்கி டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் அவர்களுக்கு அரசு பணி வழங்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள்.
அதே மாதிரி வெற்றி பெற்றவுடன் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களுக்கான ஹைகாஸ் இன்சென்டிவ் உயரிய சிறப்பு உதவித்தொகை வழங்குகின்ற திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் வெற்றி பெற்று 24 மணி நேரத்தில் அந்த விளையாட்டு வீரர் வீராங்கனை வங்கி கணக்குக்கு அந்த உயரிய ஊக்கத்தொகையை அனுப்பி வைக்கின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். ஆக விளையாட்டுத்துறையில் இன்றைக்கு குறிப்பாக 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை உலகத்தில் இருக்கின்ற 205 நாடுகளில் 187 நாடுகள் பங்கேற்று 4 மாதத்தில் அந்த விளையாட்டு போட்டியை மிக சிறப்பாக நடத்தி காட்டி இந்தியா மட்டுமல்ல உலகையே திரும்பி பாய்க்க வைத்த ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி. அப்படிப்பட்ட அந்த வெற்றி பெற்றதன் அடிப்படையில் இன்றைக்கு உலக சாம்பியன் குகேஷ் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் வாழ்த்து தெரிவித்தார், விமானத்தில் சென்று வரவேற்றார். அவருக்கு பாராட்டு விழாவும் நடத்தியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர். அது மட்டுமல்ல 5 கோடி ரூபாயை பரிசு தொகையாக அந்த வீரனுக்கு வழங்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விளையாட்டினுடைய அணியினுடைய மாநில செயலாளராக பணியாற்றுகின்ற அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் 2004 தகவல் தொழில்நுட்பத்துறையில் தொலைபேசி துறையில் எவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாரோ அதே புரட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் விளையாட்டு அணிக்கை மேம்படுத்திய அந்த திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் சுற்றுச்சூழல்கள் பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விளையாட்டு அணியை போல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த இயக்கத்திற்கும் இல்லாத அளவிற்கு விளையாட்டு அணிக்கான அந்த பயிற்சிகளை அதற்கான போட்டிகளை நடத்தி காட்டிய பெருமை மாண்புமிகு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை சாரும். அவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். தலைவர் யோசித்தார், இதை யார் இடத்தில் ஒப்படைத்தால் சரியாக இருக்கும் என்று நமது மாண்புமிகு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் தலைமையில் ஒப்படைத்தார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு அணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கி திரும்பி இருக்கிறது. 23 அணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அந்த 23 அணிகளுக்கும் சென்னையிலே மாநில அளவில் போட்டிகள் நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வாரம் உள்ள அதை பற்றிய செய்திதான். மிகப்பெரிய பிரமாண்டமாக அந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தி காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேலை வாய்ப்பிலும் அதேபோல பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்துகின்ற தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். இன்றைக்கு இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகரம் தமிழ்நாடு சென்னை என்று மாற்றி காட்டிய பெருமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக துணை முதலமைச்சருக்கும் இங்க இருக்கின்ற மாண்புமிகு தயாநிதி மாறன் அவர்களுக்கும் சாரும் என்று சொல்லி இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகின்ற அண்ணன் அவர்களுக்கு தொகுதி மக்கள் சார்பாக உங்கள் சார்பாக பலத்த கடவுளியோடு அவர்கள் வருக வருக என வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி.